ரொம்ப தப்பான ஒரு கூட்டம் வந்து சோசியல் மீடியாவில் இருக்குது. அவங்க எல்லாருமே வந்து தன்னை ஒரு ஜட்ஜாக நினச்சிக்கிட்டு எல்லாருக்கும் ஒரு மரண தண்டனை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க தினந்தோறும். இப்போ பாருங்கள், அம்பானியோடைய மகன் வந்து பிஸ்னஸை கவனிக்கிறாரு. ஆமாம், அதை கம்முன்னு வேடிக்கை பார்க்குறாங்க. ஒரு தெருமுனையில் ஒரு நாடார் கடை இருக்குன்னு வைங்க. அந்த கடையில் இருக்கிற ஒருத்தர் அவர் பையன்கிட்ட கடையை ஒப்படைச்சிட்டு அவர் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறாரு. அதை வந்து அமைதியாக பார்க்குறாங்க. எல்லா துறையிலையும் இப்படி இருக்குது. ஒரு மளிகை கடையில் ஆரம்பித்து மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி வரைக்கும் இந்த இது இருக்குது. அவங்களுடைய வாரிசுகள் அந்த வேலையை பார்க்குறதுங்கிறது வந்துடுது. அந்த பொறுப்புக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுறாங்க. இன்பன் உதயநிதி வெளிநாட்டில் படிச்சுட்டு இருக்காரு. அவருக்கு வந்து பேசிக்கலாகவே அந்த நாலேஜ் இருக்கலாம், ஒரு எப்படிங்கிற நாலேஜ் இருக்கலாம். அடுத்த தலைமுறை வளர்வது தானேங்க எப்போதுமே சரியாக இருக்கும். நானே உட்காந்துருப்பேன் எல்லா இடத்துலையும் அப்படிங்கிறது அப்படி யாருமே இருந்தது இல்லையே. எவ்வளோ பெரிய எம்ஜிஆர், அவர் வந்து உலகத்தில் அவரெல்லாம் அம்மா வயத்தில் பிறக்கவே இல்லை, நேராக சொர்க்கத்துலேருந்து குதிச்சவர்னு நம்ம எம்ஜிஆரே இல்லாமல் போயிட்டார். அப்போ அடுத்தடுத்து யார் வரணுமோ வந்துட்டு தானே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எல்லா துறைகள்லையும் அவங்கவுங்க வாரிசுகள் வர்றதுங்கிறது ரொம்ப இயல்பான ஒன்று. இன்பனை மட்டும் ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னு நமக்கு புரியவே இல்லை.